7G ரெயின்போ காலனி படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமாகி தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமால தனக்குன்னு ஒரு தனி இடம் பிடிச்சவர் தான் நடிகர் ரவி கிருஷ்ணா. கொஞ்ச நாளா இவர் எங்க இருக்காரு எங்க போனார்னு ஒண்ணுமே தெரியலங்க. அவரு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். குஷி, கில்லின்னு பல பிளாக் பஸ்டர் படங்களை ப்ரொடியூஸ் பண்ண AM ரத்னமோட பையன் தான் ரவி கிருஷ்ணா. மும்பைல மார்ச் 2, 1983 பிறந்த இவர் வளர்ந்தது எல்லாமே அங்கதான். BA மல்டிமீடியா டிகிரியை லண்டன்ல முடிச்சாரு. பேண்டா மீடியால இன்டராக்டிவ் கம்யூனிகேஷன் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படிச்சுட்டு நான் லீனியர் பிலிம் எடிட்டிங்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணாரு. நம்ம ஒரு நடிகனா மட்டும் ஆகவே கூடாதுன்னு உறுதியா இருந்தாரு. ஈஸ்டர் லீவுக்காக இவர் இந்தியா வந்தப்போ டைரக்டர் செல்வராகவன் இவர் அப்பா AM ரத்னம் கிட்ட 7G ரெயின்போ காலனி படத்தோட கதைய சொன்னாராம். மாதவன் இல்லனா சித்தார்த்த நடிக்க வைக்கலாம் தான் பிளான் பண்ணாங்களாம். ஆனா அவங்க கால் ஷீட் கிடைக்காததுனால செல்வராகவன் ரவி கிருஷ்ணா கிட்ட நீங்க ஏன் நடிக்க கூடாதுன்னு சும்மா கேஷுவலா கேட்டாராம். இவர் அப்பா ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட் மட்டும் எடுத்து பார்க்கலாம், அது செட் ஆனா நீயே நடின்னு சொன்னாராம். போட்டோ ஷூட்டை பார்த்துட்டு AM ரத்னம் கிரீன் சிக்னல் கொடுத்ததுனால ரவி கிருஷ்ணா 7G ரெயின்போ காலனி படத்துல நடிச்சாரு. இப்படிதான் இவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. 7G ரெயின்போ காலனி படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இந்த படத்துல நடிச்சதுக்காக இவருக்கு சிறந்த புதுமுக நடிகருக்கான பிலிம்பேர் அவார்டு கிடைச்சது. இந்த படத்தோட ஷூட்க்கு 1 மந்த்துக்கு முன்னாடி இவர் லண்டன்ல இருக்கிற பிலிம் இன்ஸ்டிடியூட்ல 1 மந்த் ட்ரைனிங் எடுத்தாரு. தெலுங்குல இந்த படத்தை 7G பிருந்தாவன் காலனின்னு டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அங்கேயும் இந்த படம் ஒரு ஹிட். இதனால ரவி கிருஷ்ணா தெலுங்குலையும் ஃபேமஸ் ஆனாரு. அடுத்ததா 2005 இளைய தளபதி விஜய் கூட சுக்ரன் படத்துல நடிச்சாரு. இந்த படத்தை SAC டைரக்ட் பண்ணாரு. விஜய் கூட நடிச்சதுனால ரவி கிருஷ்ணா தமிழ்நாட்டுல இன்னும் ஃபேமஸ் ஆனாரு. அதே வருஷத்துல இவர் நடிச்ச பொன்னியின் செல்வன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை ராதா மோகன் டைரக்ட் பண்ணாரு. 2006 கேடின்னு ஒரு படம் நடிச்சாரு. இந்த படத்தை இவரோட பிரதர் ஜோதி கிருஷ்ணா தான் டைரக்ட் பண்ணாரு. பிரம்மானந்தம் டிராமா கம்பெனின்னு ஒரு டைரக்ட் தெலுங்கு பிலிம்ல நடிச்சாரு. சரியான ப்ரொமோஷன் இல்லாததுனால இந்த படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் 2008 இவர் நேற்று இன்று நாளைன்னு ஒரு படம் நடிச்சாரு. 2009 காதல்னா சும்மா இல்ல, 2011 ஆரண்ய காண்டம்னு பல படங்கள்ல நடிச்சாரு. ஆனா 7G ரெயின்போ காலனிக்கு அப்புறமா இவர் நடிச்ச எந்த படமும் வெற்றி பெறாததுனால சினிமா வாய்ப்பு இவருக்கு அவ்வளவா கிடைக்கல. இப்போ இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சரியான தகவல் இல்லைங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி எங்க தமிழ் கிரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.